இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் FDF தமிழ் சேனல். நாம் இன்றைக்கி பரண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க பரண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நல்லா பிஞ்சான பரண்டையை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பரண்டையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட இருக்கிற இலைகளையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம், அதையும் சேர்த்து எடுத்துக்கலாம். 10 to 15 போல் சின்ன வெங்காயம் முறிச்சு வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் திருவல், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கட்டி பூண்டு, 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம். இப்போ இது எல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். முதல்ல பரண்டையை மட்டும் தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். பரண்டையோட கலர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடணும். நல்லா கிறிஸ்பியாக இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதே நல்லெண்ணெயில் சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். அதோட பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு வதங்கினதுக்கப்புறம் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா ஒரு பரட்டி விட்டுக்கலாம். ஆல்ரெடி முருகலாக வறுத்து வச்சுருக்க பரண்டையும் சேர்த்து ஒரு பரட்டி விட்டுக்கலாம். இது எல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். பரண்டை பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி உடைச்சோம் அப்படின்னா நல்லா உடையிற அளவுக்கு கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு இச்சிங் இல்லாமல் இருக்கும். குழம்பு தாளிப்புக்கு நல்லெண்ணெய், 1 பிஞ்ச் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 10 போல் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 சின்ன தக்காளி, 1 எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி, 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லி, 1 கொத்து கருவேப்பிலை, 1 கட்டி பூண்டு உளிச்சு வச்சுருக்கேன். நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் எடுத்துக்கலாம். 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகும் வெந்தயம் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் பூண்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியும் சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது மசாலா பொடியெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம். முதல்ல கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். நம்ம ஆல்ரெடி பேஸ்ட்டில் மிளகு நிறைய சேர்த்துருக்கிறதுனால மிளகாய்த்தூள் இதுவே போதுமான காரமாக இருக்கும். 1 எலுமிச்சை சைஸ் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருந்த புளியை கரைச்சி புளி பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இந்த ஸ்டேஜில் நம்ம புளி, காரம், உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நடுவில் ஒரு 2 தடவை 3 தடவை நம்ம குழம்பு கிளறி விட்டுக்கலாம். இப்போது நமக்கு சூப்பரான நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய பிரண்டை குழம்பு நம்ம செஞ்சிட்டோம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.